ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சிம்பிளாக வந்து மேகி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், கேப்சிகம் இது 3 போட்டு நம்ம சாட்டே பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா. இது வந்து ஹெல்த்தி ஃபுட் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. இது வந்து நாட் குட் ஃபார் ஹெல்த். சும்மா சிம்பிளாக வந்து நமக்கு பசிக்குது, வீட்டில் அம்மா இல்லை, அப்போ வந்து காலேஜ் போயிட்டு வரோம், அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வில் இல்லை, இது வந்து சும்மா ஹாலில் வச்சு நம்ம சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹால்லேயே வச்சு நம்ம கட் பண்ணி ஈஸியாக குக் பண்ணிக்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இல்லை ஒர்க் பண்ணுறவங்க இது யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மெத்தடில் சிம்பிளாக நம்ம மேகி நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு 8th 9th படிக்கிற பிள்ளைங்கன்னா கூட சரி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்படியே நம்ம வந்து சாட்டே பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷனில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக வச்சா கொஞ்சம் கருகி போயிடும். ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் இது நல்லா வதக்கிட்டே இருந்து நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேகி மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பசி நமக்கு அதிகமாக பசிக்குது அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் நமக்கு பசியை போக்கும். இந்த மாதிரி ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். டெய்லியெலாம் வேண்டாம், இது நாட் குட் ஃபார் ஹெல்த்து. எப்போயாச்சும் ஒரு டைம் நமக்கு பசிக்குது, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி குக் பண்ணி நம்ம யாரும் இல்லைனாலும் நம்ம இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஈஸி மெத்தட்லேயே சாப்பிட்டுக்கலாம். நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கேஸ் வச்சுருக்கவங்க கூட கேஸ் வந்து சென்னையில் ரொம்ப திண்டாட்டமாக இருக்குது கேஸ் வாங்குறது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆயில் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேகி நூடுல்ஸை வடைச்சி போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 minutes மூடி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணால் செம்மையாக அரோமாவோட ஒரு மேகி நூடுல்ஸ் நமக்கு கிடைக்கும். இது ஆக்சுவலி நான் வீடியோ போடணுன்னு போடல. ஸோ வீடியோ எடுத்தேன்னா நல்லா இருந்துச்சு, அதனால் போட்டேன்னா உங்களுக்கும் நான் வந்து பேச்சுலர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, இது எப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிடுங்க. பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இண்டக்ஷன் வாங்கி ஒரு பேன் வந்து இண்டக்ஷனில் வைக்கிற மாதிரி ஒரு பேன் வாங்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட. இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. சீக்கிரமாக ஃபட்டாஃபட் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் செஞ்சு முடிச்சிட்டேன் பாருங்கள். சூப்பரான மேகி நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.